2-3 முறை என்னை கூலிப்படை வைத்து என்னை கொலை செய்ய முயற்சித்தார். இன்று காலை 10:30 மணி அளவில் டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த என்னை விடுதலை சிறுத்தையை சேர்ந்த கூலிப்படை ஒரு 8 பேர் கொண்ட கூலிப்படை திருமாவளவன் தூண்டுதலின் பெயரில் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். தொடர்ந்து திருமாவளவனை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் இந்த பறையர் சமூகத்தை வைத்து சீட் ஷேரிங் செய்து சீட்டு வாங்கி அந்த சீட்டை ஒரு பாய் கொடுப்பாரு, மற்ற சாதிகாரங்களுக்கு கொடுப்பாரு, பறையர்களுக்கு வெறும் லாலிபாப்பை கொடுப்பாரு. இதெல்லாம் கேட்பதற்கு ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறதுன்னு நாங்க கேட்கிறோம். அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறோம். அதனால் அவர் நம்ம மேல கடுப்பாகி 2-3 முறை என்னை கூலிப்படை வைத்து என்னை கொலை செய்ய முயற்சித்தார். நான் அது சம்பந்தமாக 2 முறை டிஜிபி அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் ஒரு சிடி ஆதாரத்தோடு புகார் கொடுத்திருக்கிறேன். காவல்துறை என்ன சொல்லணும், ஒவ்வொரு தடவை புகார் கொடுக்கிற போதும் கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்குது, நான் கொஞ்சம் பர்சனலா சொல்றேன், கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இதை சொல்லுவதற்கு காவல்துறை தான் வெட்கப்படணும். ஒரு நிலைமை ஒருத்தருக்கு மோசமா இருக்குதா, ஒருத்தனை கொலை பண்ண போறதா முயற்சி பண்றாங்களா, உங்களை வெளியே வந்தா கொலை பண்ணுவாங்க, அதால வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லுது நம்ம காவல்துறை. இப்படி எல்லாம் நடக்கிறதாலதான் இது அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே என் மீது ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நேரடியாக திமுக இந்த தாக்குதல் இறங்க முடியாது என்பதால் அந்த கூலிப்படை திமுக கூட்டணி என்ற பெயரில் இருக்கிற கூலிப்படைகளில் முதன்மை கூலிப்படையான விசிகாவை வைத்து என் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள்.